இல்ல மக்கள் மத்தியிலயும் ஒரு என்ன தாட்ஸ் வருதுங்க. 3 மாதம் தான் ஆட்சி இருக்கும். 6 மாதத்துக்குள்ள ஆட்சி இருக்காதுன்னு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏன் சிறப்பா தானே போய்க்கிட்டு இருக்கு. சின்ன தவறுகள் நடக்குது. பட் அத சரி செய்யறதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர். அப்ப எதை நோக்கி இது வந்து பேசப்படுது அப்டின்னா, அங்க என்னவோ ஒரு விஷயம் பேக்கிரவுண்ட்ல இருக்காங்கிற அளவுக்கு இப்ப மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு தெரிந்த மூத்த பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட்ட கூட நிறைய பேர் பேசுறாங்க. எதற்கு 3 மாசம் 6 மாசம்னா, அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு பேசப்படுறதால நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த தவறு பண்ண பல பேரையே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆமா. பல பேரை நீக்கியிருக்காங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இது நடந்தது கிடையாது. தற்காலிகமாக இவரை வைத்து நாங்கள் விலக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சைலண்டா உள்ள கூட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த முறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே மேலேயே வந்து தொடர்ந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுது. அதுதானங்க சொன்னது. மக்கள்கிட்ட சொன்னதே அதுதானங்க. தவறு நடக்கக்கூடாது. ஊழல் நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். உன் மனசுல அப்படி எண்ணம் இருந்தா எரேஸ் பண்ணிருங்கன்னு அதுதான் சொன்னார். பட் அதிலிருந்து விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்வாங்க மாட்டார். அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எஸ். ஃபுல்லா நிறைகள் இருக்குதுன்னே நாங்க சொல்ல விரும்பல. ஆக்சுவலா குறைகள் நிறைகள் 2மே சேர்த்தே சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம இல்ல அதுதான் ஒரு டைம் கொடுக்கணும்னு மக்களும் சொல்லிட்டாங்க. டைமும் கொடுங்க. அதே எல்லா ஆதரவு தந்துருன்னு சொல்றாங்க. அரசியல் கட்சி மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பழுத்த பழங்கள் அரசியல் கட்சியில அதுதான் சொல்றாங்க. வந்த உடனே எப்படி செயல்படுத்த ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு மிஞ்சி போனா 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம். 60 வருடமாக அரசியல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களே 110 நாள்ல நான் ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்கும்போது 2 வருடமாக கட்சி ஆரம்பித்து உடனடியாக மக்கள் அவரோட ஆட்சி அமைச்சிருக்கிறவங்க இவங்களுக்கும் அரசியல் தெரியும், அரசியல் அனுபவம் தெரியும். தெரிந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். 110 நாள் கிட்டத்தட்ட 4 மாதங்கள்லேயே நீங்கள் டைம் கேட்கும்போது 20 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கொடுக்குங்கிறத நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன். என்ன செயல்பாடு இருக்குது, என்ன பண்ணலை, என்ன பண்ணியிருக்காருங்கிறத மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம். மக்கள் முடிவு செய்வாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குது, இந்த 20-21 நாட்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும்.